அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? நாள்தோறும் இறைவார்த்தை வாசிக்கீங்களா? ஜெபமாலை சொல்கிறீங்களா? இந்த இறைச்செய்தி கேட்குறீங்களா? நாங்கள் சொல்கிறோம் இந்த இறைச்செய்தி உங்கள்கிட்ட வந்து அடைய வேண்டும் என்று. ஆனால் நீங்கள் அதை ஏற்று அதன்படி நீங்கள் வாழ்வாக்கும் போது ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் இல்லையா? நல்லா இருக்கீங்களான்னு கேட்க யாருமே இல்லைன்னு நினைக்க வேண்டாம். எங்கள் மூலமாகவும் கேட்கிறார் இறைவன், உங்களிடமும் விசாரிக்கிறார். ஆம், ஏனென்றால் நாங்கள் கேட்பது இறைவன் மூலமாக கேட்கிறோம். இறைவன் எங்கள் நாவை திறக்கிறார். நன்றாக இருக்கிறாயா என்று கேட்க வைக்கிறார். யார் கேட்பா சொல்லுங்கள்? நிறைவாக இருக்கீங்களான்னு யார் கேட்பா? அப்படி கேட்டால் நம்ம நிறைவில்லைன்னு சொன்னால் எங்கே நமக்கு இவங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமோ என்று ஒதுங்கிக் கொள்கின்ற மக்களின் கூட்டத்தின் மத்தியில் நாம் இருக்கிறோம். அப்படி தானே இருக்கிறோம். அப்போ நம்மளை கேட்க இறைவன் இருக்கிறார். அந்த இறை வார்த்தையின் மூலமாக நம்மளை வாழ வைக்கிறார். இன்று நமக்கு என்ன இறை வார்த்தை தன்று நம்மளை வழிநடத்துகிறார்னு பார்ப்போமா? திருப்பாடல் 116 இறை வார்த்தை 5 9 முடிய. ஆண்டவர் அருளும் நீதியும் கொண்டவர், நம் கடவுள் இரக்கம் உள்ளவர். எளிய மனதோரை ஆண்டவர் பாதுகாக்கின்றார். நான் தாழ்த்தப்பட்ட போது எனக்கு மீட்பளித்தார். என் நெஞ்சே, நீ மீண்டும் அமைதி கொள், ஏனெனில் ஆண்டவர் உனக்கு நன்மை செய்தார். என் உயிரை சாவி நின்று விடுவித்தார். என் கண் கலங்காதபடியும் என் கால் இடராதபடியும் செய்தார். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அன்பும் அருளும் இரக்கமும் நிறைந்தவர் இல்லையா? உண்மையா பொய்யா? எவ்வளவு நாம் தவறு செய்தாலும் அந்த தவறுகளை அவரிடம் முறையிட்டு அந்த பாவ அறிக்கையிட்டு மன்றாடும்போது ஒரு நொடியில் அனைத்தையும் மன்னித்து நமக்கு புதிய வாழ்க்கையை தருகிறார் இல்லையா? அப்போது எளிய மனதோராக இருந்தாலும் நம்மளை பாதுகாக்கிறார். எளிய மனதோரை ஆண்டவர் பாதுகாக்கின்றார். நான் தாழ்த்தப்பட்ட போது எனக்கு மீட்பளித்தார். எல்லாருக்கும் முன்பு நாம் அவமானப்படுத்தப்பட்டோமா, இழிநிலைப்படுத்தப்பட்டோமா, அந்த நிலையில் நம்மளை உயர்த்துகின்றார். ஏனென்றால் நான் உன்னோடு இருக்கிறேன், நீ படவில்லை, இந்த அவமானமும் பழிச்சொல்லும் நீ படவில்லை, நான் இருக்கிறேன் உன்னோடு என்று சொல்லும்படி ஆண்டவர் நம்மளை வழிநடத்துகிறார். அந்த வழிநடத்து தான் நமக்கு நிறைவு இல்லையா? நம் நெஞ்சை அமைதி கொள்ளும்படி செய்கிறார். என் நெஞ்சே, நீ மீண்டும் அமைதி கொள், ஏனெனில் ஆண்டவர் உனக்கு நன்மை செய்தார். நாம் ஒரு துன்பம் அனுபவிக்கிறோம், நன்றி ஆண்டவரே என்று சொல்லும்போது அந்த துன்பத்தின் மூலமாக நமக்கு ஒரு நிறைவான ஆசீர் தருகிறார். படபடன் வர வேண்டாம். எது நடந்தாலும் மன அமைதியோடு இருந்துட்டு என்ன நடக்குன்னு தான் பார்ப்போமே. எல்லாத்துக்கும் ஆரம்பம்னு ஒன்று இருந்தால் முடிவுன்னு ஒன்று இருக்கும்ல. அப்படி நாம் நினைத்தால் கண்டிப்பாக அதில் நன்மை நடக்கும். ஏனென்றால் சாவி நின்று நம்மளை பாதுகாக்கிறார். ஒரு நோய் வருது பார்த்துக்கோங்க. அந்த நோயில் மருத்துவர் என்ன சொல்கிறாரு? இந்த நோய் மரணத்தில் தான் போய் முடியும் பாரு சொல்வாருங்க. ஏன்னா அவர் மருத்துவர் அல்லவா சொல்வார். ஆனால் மருத்துவருக்கு மேலான மருத்துவர் இறைவன். அவர் என்ன சொல்ல? கலங்காத, நான் உன்னோடு கூட இருக்கேன், மரணம் உன்னை நெருங்க விட மாட்டேன், அந்த நோய் நின்று நான் உன்னை மீட்டு தருவேன் என்று சொல்கிறார். உயிர் வாழ்வோர் நாட்டில் அவர் திருமுன் நாம் வாழ்ந்திடுவோம். நம்மளை சுற்றி உள்ளவர்கள் இவர்கள் மரித்து விடுவார்கள், இவர்களால் எந்த பிரயோஜனம் என்று சொன்னவர்கள் மத்தியில் அவர்களோடு கூட நம்மளை உயர்ந்த நிலையில் வாழ வைக்கிறார். அப்போது எந்த நிலையில் நம்மளை வாழ வைக்கிறார் என்பது நம்மை பொறுத்தல்ல, இறைவன் திட்டத்தின்படி தான் நாம் வாழ்கிறோம். அந்த திட்டத்திற்கு நாம் ஒத்து வருகிறோமா? எப்படி வாழ்ந்திருக்கிறோம்? இறை சொல்லுக்கு கீழ்ப்படுகிறோமா? இறைவன் நமக்கு பேசுவதை உணர்த்துவதை நாம் கேட்டு இருக்கிறோமா? அப்படி கேட்டிருந்தோம், உணர்த்துதலை உணர்ந்திருந்தால் நாம் நிறைவாக வாழ்வோம். இந்த இறை சிந்தனையோடு ஒரு விஷயம் சிந்திப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவரே, நான் என் நிலையில் இருந்தாலும் நீர் என்னோடு கூட இருக்கும்போது எனக்கு கலக்கமே இல்லை ஆண்டவரே. நான் எப்பொழுதும் அமைதியாக இருப்பேன். பிறருக்கு நீர் செய்த அனைத்து காரியங்களும் எடுத்து கூறுவேன். என் மூலமாக நீர் எனக்கு என்னென்ன தந்தீரோ அதை அனைத்தையும் சொல்லி அவர்களையும் உம்மிடம் நிறைவு கொள்ளும்படி செய்வேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எதை செய்தாலும் எங்களுக்கு நன்மை செய்வீர். அந்த நன்மையின் மூலம் பிறர் வாழும்படி ஆண்டவரே எங்களை வழிநடத்துகிற அந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. உயிருள்ள நாள் வரைக்கும் நாங்கள் உம்மை தவிர வேறு யாரையும் போற்றாதபடியும் வாழ்த்தாதபடியும் நீர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று உம்மை இறைஞ்சு மன்றாடுகிறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.